அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மினி விலாக் தான். அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான் செஞ்சிருந்தேன். ஏன்னா வீட்டில் அம்மா எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஸோ பூரி சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. பூரி கூட வந்து அதோடைய சைட் டிஷ் வந்து நம்மளுடைய பொட்டேட்டோ தானே, பொட்டேட்டோ மசாலா தான். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பப்போ பூரி வீட்டில் செய்வேன். ஓகே, ஓரளவு நல்லா தான் வரும். இப்போ வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலி நான் பூரி செஞ்சு பயந்து தான் செஞ்சேன். அதனால நான் ஃபர்ஸ்ட் பூரி ஃப்ரை பண்ணிட்டேன், பொட்டேட்டோ செய்யலை. ஏன்னா இன்கேஸ் பூரி நல்லா வரலன்னா பொட்டேட்டோ செய்ய வேணாம், வேற பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிக்கலாம்னு நினைச்சிட்டு தான் நான் பண்ணினேன். சூப்பராகவே வந்துருந்துச்சு பூரி. வீட்டு வாசல்ல பூனை வந்து இருக்கும் எப்போதுமே. ஸோ அம்மா வந்து பூனையை பார்த்துட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்க. பூனை சாப்பிட சொன்னாங்க, அது சாப்பிடவே இல்லை. ஆனால் உள்ள வர்றதுக்கு மட்டும் ரெடியாக நின்றுச்சு. கடல் பாசி போட்ட பசும்பால் இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் கொஞ்சமாக எனக்காக மட்டும் ஹீட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் எல்லாருக்கும் வந்து காஃபி போட்டு வச்சுட்டேன். ஸோ அது கூட எங்களுடைய சுட சுட பூரியுமே சூப்பராக சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.